அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த வீடியோ நான் தமிழில் பண்ணுறதுக்கும் இல்லை வரப்போகிற வீடியோஸ் எல்லாத்தையும் நான் தமிழில் பண்ண போகிறதுக்கும் ஒரே ரீசன் தான், அது நீங்கள் தான். நிறைய பேர் நான் வீடியோஸ் போட்டதுக்கப்புறம் நல்லா தான் இருக்குது, இதையே நீ தமிழ்லேயே பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் இங்கிலீஷில் பண்ணதுக்கு எந்த பர்டிகுலர் ரீசனும் கிடையாது, தோணுச்சு பண்ணினேன். ஆனால் இப்போ நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், ஒரு 100 பேர் அதை பார்க்குறாங்க, இல்லை என் சேனலில் ஒரு 50 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா நான் சொல்கிறத கேட்க இத்தனை பேர் தயாராக இருக்கிறப்ப அவங்க கேட்குற விதத்தில் நான் சொல்லணுங்கிறது என் கடமை. ஸோ அதனால் அதை தமிழில் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது விஷயம், இந்த 7 நாள் மெடிடேஷன் சேலஞ்சு, 10 நிமிஷம் ஒரு நாளைக்கு மெடிடேஷன், அது மாதிரி ஒரு 7 நாட்கள். இதை நான் ஏன் இப்போ பண்ணுறேன்னா, இது என்னோடய ரீஸ்டார்ட்னு சொல்லலாம் என் லைஃப்பில். ஏன்னா இங்கே தான் நான் முதல் மெடிடேஷனை ஸ்டார்ட் பண்ணேன், இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் முதல் மெடிடேஷன் ஆரம்பித்தப்போ நான் ஒரு ஃபுல் டைம் ஸ்டோனர். அங்கே இருந்து இப்போ இங்கே வரைக்கும் இந்த மெடிடேஷன் தான் என்னை கொண்டு வந்திருக்கு. எங்கெங்கேயோ எதையோ செஞ்சு சந்தோஷத்தை தேடி கடைசியாக சந்தோஷம் நமக்குள்ளே தான் இருக்குது, எனக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு நான் உணர்ந்தது ஒரு 10 நிமிஷம் எனக்காக உட்காந்தப்போ தான். நான் இந்த சேனலில் ஆரம்பித்ததுக்கான உண்மையான ரீசன் வந்துட்டு, நான் மெடிடேஷன் பண்ணப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின இன்சைட்ஸு, நான் உணர்ந்த விஷயங்களை வந்துட்டு ஷேர் பண்ணிக்கணுங்கிறது தான் ஒரே ரீசன். அதை நான் ஷேர் பண்ணப்போ ஒரு 2-3 ரிவ்யூஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்கள்லேருந்து வந்தது. ஒன்ட்டு ஏதோ ஒரு ஃபேக்னஸ் தெரியுது, இந்த வீடியோஸில் ஏதோ ஒரு ஆர்டிஃபிஷியல் தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் தான் அதை நோட்டீஸ் பண்ணேன். எனக்கு நானே ஒரு முகமூடி போட்டுக்கிட்ட மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அது எங்கே இருந்துச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல, அதோட உண்மையான எனக்கு தெரியல. ஆனால் அப்புறம் தான் புரிஞ்சுது, நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்கிறனால உங்களுக்கு அது தெரிஞ்சிடாது, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் அதை உணர முடியும் அப்படின்னு நினச்சேன். அந்த ஒரே ரீசனுக்காக தான் இப்போ இந்த 7 நாள் சேலஞ்சு. இதை நான் எப்படி பண்ண போகிறேன்னா, 7 நாட்கள் வர திங்கள்லேருந்து ஞாயிறு வரைக்கும் காலையில் 5:30 மணிக்கு 10 நிமிஷம் நான் மெடிடேட் பண்ண போகிறேன். அந்த வீடியோவை, அந்த 10 நிமிஷம் நான் ஃபுல்லாக மெடிடேட் பண்ண வீடியோவை 6 மணிக்கு நான் கரெக்டாக அப்லோட் பண்ண போகிறேன். என்ன மாதிரியே அவங்கவுங்களுக்குள்ளே தேடணும்னு ஆசைப்பட்றவங்க, சந்தோஷத்தை விரும்புகிறவங்க, இதை செய்யணும்னு நினச்சி செய்ய விரும்புகிறவங்க அந்த 6 மணிக்கு நான் போடுற வீடியோவை ப்ளே பண்ணி என் கூட சேர்ந்து மெடிடேட் பண்ணலாம். உள்ளே வரும்போது யூடியூப்பில் கமெண்ட் செக்ஷனில் ஹாய் மட்டும் போடுங்க, நீங்கள் இதில் இன்வால்வாக இருக்கீங்க அப்படிங்கிறத நான் உணர்வேன். இந்த 7 நாள் மெடிடேஷன் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ எனக்கும் வந்துட்டு சில மாற்றங்கள் தேவைப்படுது. சில விஷயங்கள் வந்து நானும் வெளில ஒன்று ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு வந்துட்டு ஆசைப்பட்டார், விஷ்ணு கார்த்திகேயன். அவரும் இந்த இதில் பங்கேற்கணும்னு நினைக்கிறாரு, இந்த 7 நாள் சேலஞ்சில். ஸோ அவரும் என்னோட சேர்ந்து பண்ண போகிறாரு. ஸோ கைஸ், நாளையிலேருந்து ஒரு வாரம் எனக்காக ஒரு நாளையில் 10 நிமிஷம் உட்கார போகிறேன். இந்த உலகத்துலேயே சந்தோஷமான மனுஷனாக நான் இருப்பேன் எப்போன்னா, உங்களுக்காக நீங்கள் மெடிடேட் பண்ண உட்கார்றப்ப. நன்றி. Leave your meditation experiences and doubts in the comment section, share it to your friends and subscribe to our channel and be a little Buddha.